அதான் நீங்க நல்லா நிறைய காமெடியா வீடு நான் போட்டா கேஸ் போடுவேன். ஆமா கேஸ் போடுவேன். ஏன் அனுமதி இல்லாம என்ன ஏன் அனுமதி இல்லாம என்ன வீடியோ எடுத்துட்டாங்க, நான் ரைட்ஸே கொடுக்கல என்ன போடுங்கன்னு சொல்லி அப்படின்னு கேஸ் போட்டுருவேன். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவேன். கரண்ட் போயிட்டு கரண்டே போயிட்டுட்டேன். காமெடியா இருக்கு. சரி ரைட்டு. ஆமாம், நான் ஊருக்கு வந்து கோயில் கொடைக்கு வந்து கரெக்டாக வந்து 4-5 நாள் ஆகி போச்சு. எங்கள் ஊர் குளத்து கோயில் கூட அம்மன் கோயில் கூட எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கோயில் கொடைக்கு வந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்க ஊருக்கு. ஒரு பொண்டாட்டிய பார்க்கலையே, என்ன பார்க்க வரல. வெள்ளிக்கிழமை வந்துட்டு சனிக்கிழமை ராத்திரி தான் என்ன பார்க்க வந்தாங்க. வெள்ளிக்கிழமை காலையில வந்தோடனே வீடு கிளீனிங் ஒர்க்கு, அப்புறம் கோயிலுக்கு போனதாகி போச்சு. அங்க வந்து முக்கியமா கோயில் கூட முக்கியமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சொல்லுங்க. நான் திருப்பி கேட்டா நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டி தான் முக்கியம். வெள்ளிக்கிழமை வந்திருக்கணுமா இல்லையா? வந்தோடனே தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன், கோயிலுக்கு அங்க போக வேண்டியதாகி போச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்களும் பண்ணா நீ அப்படிதான் நீங்க பண்ண ஒரு கோயில் ஊர் கோயில் கொடைக்கு என்ன கூப்பிடவே இல்லை. கலந்தமணி மக்களை கோயில் கொடைக்கு என்ன கூப்பிடல. என்னடா இது, என்னம்மா இது? நான் எங்க அப்பா கூப்பிட்டாங்க. அவிய கூப்பிட்டாவ, நீ கூப்பிட்டியா? கமெண்ட்ல எத்தனை பேர் அண்ணா கலந்த பண்ண கோயில் கூட வந்துருங்க வந்துருங்கன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. ஆமா, வர முடியாம போச்சு. அப்போ யாரு மேல தப்பு? இவன் மேலதான் தப்பு. சுச்சுவேஷன் வந்து சரியில்லை, கொஞ்சம் வேலை ஒர்க் அதிகமாக இருந்தாலும் வர முடியல. அதனால வந்து நம்ம கலந்த பண்ணை சுடலாண்டர் கோயில்ல மீட் பண்றோம். சொடல கோயிலுக்கு வந்துடலாம். இப்படிதான் சொல்லுவாங்க. பாப்பா இல்லை வந்துடும். அந்த கலந்த பண்ண சொடல கோயிலுக்கு வந்து கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா தலை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா தக்காளி. வருவோம்ப்பா. அதே மாதிரி எங்கள் ஊர் கோயில் கூட அங்கெல்லாம் வந்து அசைவ படைப்பு வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாசமாக இருக்க பிள்ளைங்கள் வந்து வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரவில்லை. அதனால் தக்காளி பாட்டுக்கு அது வெளியே வந்தாலும் மயக்கம் வருது அப்படி இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னதால பாட்டுக்கு வீட்டில் ஜாலியாக உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கேட்டால் நம்மகிட்ட வந்து சண்டை இழுக்கா. சண்டை தானே இழுக்க நீ இல்லை இதுலேயே அடிக்கா. ஸோ அதனால வந்து நீங்களாம் எங்க கொக்காவை காணல, எங்க அண்ணி எல்லாரும் வீடியோ எடுக்கீங்க, கொஞ்சம் தலையிலிச்சு இருக்க முடியாதான்னு என்ன ஏச போறாங்க. நான் 7 தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி மம்பூட்டியா மாதிரி துண்டு மேல போட்டு விட்டு. அப்படி இல்லை, அவன் வந்து நீ எப்படியும் அழகுதான்ப்பா. நான் இப்ப அழகு பத்தியே பேசுறேன். ஆமா, அப்புறம் என்ன நல்லா தான் இருக்கு அழகா. நீங்களே சொல்லுங்க, அழகா தானே பாருங்க. எட்டி பாரு, அங்க பாரு கொஞ்சம். அழகு பத்தி என்ன பண்ற? ஆமா, பொட்டு எங்கடி போச்சு? பிள்ளைய எழுப்பி இப்பதாண்டி பயங்கரமா இருக்கு. பொட்டு இல்லை ஒன்றும் இல்லை. கேட்டா வீட்டில் ஜாலியாக நான் பாட்டுக்கு இருக்கேன். இப்போ போய் எது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்பா. ஸோ இன்னைக்கு வந்து நானும் கிளம்பணும். சனிக்கிழமை வந்திருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன், திங்கக்கிழமை வந்திருக்கேன், செவ்வாய் எல்லா நாளும் வந்து பார்த்துட்டு தான் போறேன். பார்த்துட்டு போனாங்க. நேத்தான் வந்தாங்க, வீட்டுல நேத்தான் இருந்தாங்க. ஆமாம், என்ன பண்ண அங்கே கோயில் கூட அங்கேயும் போக வேண்டியது இருக்குது. நைட்டு ஃபுல்லாக அங்கேயும் சுற்றுறது வைக்கிறது அப்படி போயிட்டுருக்கு. இவ்வளோ தான் கூப்பிட்டு நீ வாடி எங்கே வந்துடுறீங்க, நீங்கள் வாடி கோயில் கூட என்னை விட்டுட்டு போயிருவியே, நான் எப்படி இருக்க முடியும் அப்படிங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆர் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். உன் கூட உட்காந்து தான் இந்த எல்லா வீடியோவும் ரிவீல் பண்ணணும்னு நினைச்சேன். நானே தனியாக சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. சொல்லிட்டு வாய் பேச ரிவீல் பண்ணது 1 வீக் முன்னாடி தானே. கோயில் கடைக்கு ஊருக்கு வராங்க தெரியாதா? பொண்டாட்டி கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதனால வந்து நான் இப்போ சொல்லிட்டேன். அப்போ வந்து நான் வந்து போயிட்டு அதுலேயும் சொல்லிடுறேன், நான் போயிட்டு என் ஒய்ஃப் கூட உட்காந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தெரியுமா? நீ வீடியோ பார்த்தியா வரல? நான் ஏன் பார்க்கணும்? நான்லாம் இருந்தாலும் சொன்னீங்க, நான் பார்க்கலப்பா. வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தலாம். சரி இப்போ சொல்லு. ஒரு விஷயத்த எத்தனை வாட்டி அவங்களே எம்மா அதான் சொல்லியாச்சு எத்தனை வாட்டி சொல்ல அப்படி சொல்லி அவங்களே கேட்பாங்க. நான் சொல்ல மாட்டேன். சபா இப்பவே கண்ணை கட்டுது. இவங்க தான் கொண்டு வந்து நீங்க விட்டாங்க. அவ தான் ஒரே அடம்பிடி வேலை. எங்க அம்மையை பார்க்கணும், எங்க அம்மா கையில சாப்பிடணும், அம்மா கையால சாப்பிடணும் வரணும் அப்படின்ட்டு அவன் பாடு வந்து கடந்துக்கிட்டான். நான் என்ன பண்ணிட்டு சரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பையன்ல நம்ம என்ன பண்ணுவோம். சரி பொண்டாட்டி நல்லா இருக்கணும் பிள்ளை, சரி ஓகே நல்லா சாப்பிட்டு வாங்கி விடும்போது சொன்னேன் 15 நாளைக்கு ஒருக்காவது என்ன பார்க்க வரணும், சரியா சண்டை போட மாட்டேன்,
நீங்களா ஒரு நாளும் வந்து என்ன பார்த்துட்டு போயிடும். சரிம்மா நீங்க விட்டுட்டு வந்து பாக்குறதே கிடையாது. மாசத்துக்கு ஒருக்கா வந்தாங்க, இப்போ 1.5 மாசத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அது வந்து மாசம் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தேன். போய் உண்மைதானல மாசம் வரல. ஆமா அதான் 15 நாள் ஒருக்கா நான் சொன்னேன், நீங்க 1 மாசத்துக்கு ஒருக்கா. கரெக்ட் தான். நான் இனி 15 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பா வாரேன். இப்போ கொஞ்சம் வேலைகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால வர முடியல. மத்தபடி வந்தாதான் நம்ப முடியும். சரிப்பா, நான் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா வருவேன். வேலைகள் கொஞ்சம் அதிகமானதால் கொஞ்சம் வர முடியாம போச்சு, அதனாலதான் உண்மை. அதனால வந்து வரேன். நீ இப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா? இப்படிலாம் சொல்லாதப்பா. சென்னைக்கு அங்க வந்து தூரமா இருக்கா, அதனாலதான். தூரம் என்ன பெரிய தூரம்? தூரம் என்ன தூரம்? என்ன பெரிய தூரம்? பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு தூரமா இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? பயப்படலாம் செய்யலாம், லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லலாம் விட்டுருவான். அப்படி சொல்லாத. சென்னையில ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? அழகு என்ன பெரிய அழகு? நீயே அழகுப்பா. அப்படிலாம் இல்லை, எல்லா பசங்களுக்கும் தெரியுப்பா. கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் வர முடியாம இருக்கும். இருந்தாலும் நான் டெய்லி ஃபோன் பண்ணி உன்னை பேசத்தானே செய்வேன். இல்ல அடிங்கொய்யால ஊருக்கு வர 4 நாள் முன்னாடி, ஊருக்கு வரதுக்கு 4 நாள் முன்னாடி என்ன சண்டை போட்டு 4 நாள் போன் போட்டேன். அது அவதான் அடிக்கல, நான் அடிக்காம இல்ல. போன் போட்டிருக்க வேண்டியதான். சரி நான் ஒண்ணு கேட்கேன். சரி ஒண்ணு கேட்கேன். நம்ம 2 சண்டை போட்டா யாரு போன் போடுவா? சொல்லு, உண்மையை சொல்லு. நீங்க தான் போடணும். நான் தான் போடுவேன். நீங்க தான் போடணும். பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அப்படியே போட்டு என்னைக்கா சரி அன்னைக்கு பார்த்தேன், இவ கால் பண்றாளோ இல்லையான்னு பார்த்தேன். கடைசி கால் பண்ணல. ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபாய் ஓட்ட என்ன பண்ண பண்ணணும். அவங்க போன் பண்ணா நானும் பண்றேன். கொய்யால இப்படிலாம் சொன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவோம் பார்த்துக்கோங்க. சரி, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல. நம்மளும் அங்கே இருக்கோம்ல, அதனால வரும்போதெல்லாம் அப்பப்போ வீடியோ எடுக்கிறது போறது. செல்லக்குட்டி வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆனது, அதனால நான் வெளியே சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே போட்டு 6 மாசத்துல சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு நானே வந்து ஃபர்ஸ்ட் நாளாக வீடியோ போட்டு நானே சொல்லிட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப், அதனால அப்படி. உண்மை அது இல்லை, நான் இல்லாம சொல்லிட்டாங்க, அதை கவர் பண்றாங்க, பேட்சப் பண்றாங்க, பேட்ச் ஒர்க் பண்றாங்க. பேட்ச் ஒர்க் பண்ணலாம். அது அந்த இந்த படத்துல வர மாதிரி பாத்தீங்களா? அதான் உண்மை. நான் சொல்றது உண்மை. கரண்ட் வருது. ஓ ஈபி ஏன் எப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் இவளுக்கு சாதகமாவே போட்டுட்டு இருக்கு எல்லாத்தையும். யோகி பாபு சொல்லல, அது பேட்ச் ஒர்க். மொத்தமா விழுந்துட்டு பேட்ச். சரிப்பா, நான் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்மென்ட்ல அப்படி நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே, பேட்ச் ஒர்க் அக்செப்டட். லூசு பயலே. ஓகே, வேற போயிட்டுமா? பாய். ஆமா, வந்து நேற்று வந்தது, வந்து ஸ்டே பண்ணிட்டு நானும் தலைவன் தலை படம் பார்க்கலான் இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளே பெரிய தலைவன் தெரியுதா? நல்லா தெரியுதா? டேட் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எடுக்காங்க அப்படின்னு. ஜூலை 31 இன்னைக்கு சென்னை கிளம்புறாங்க. இனி இவங்க என்னைக்கு வந்து வீடியோ எடுக்காங்க, நான் இதே மாதிரி டேட்டோட காமிப்பேன். ஏமாத்திருந்தீங்களா? 3 வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. ஊர்ல இருக்க மாதிரி 3 வீடியோ அப்படி கண்டிப்பா. ஆனா ஊர்ல தான் இருக்கீங்களா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஏமாத்தலாம் இல்ல, அப்படி எப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்கல்ல. நான் எப்படி ஏமாத்தலாம் இல்ல, அது வந்து என்ன அப்படின்னா நான் எடுத்து வச்சிருவேன். ஆனா எடிட் பண்ணி போட எனக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அதான் டேட் காமிச்சிருக்கேன். எப்படி ஊருக்கு வருவீங்க அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது டேட் காமி. இந்த வீடியோ எடிட் பண்ணி நாளைக்கு போட்டு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 1ஆம் தேதி கரெக்டா விழுந்துரும். எப்படி ஓகேவா? அப்படி போட்டு விட்டா கரெக்ட் ஆயிரும். அதான் சொல்றேன், இனி வீடியோ எடுக்கும்போது டேட் காமிப்பேன். ஆமா பாருங்க, அன்னைக்கு ஜூலை 31 எடுத்துட்டு இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்காங்க பொண்டாட்டி பார்க்க அப்படின்னு சொல்லி. என்னப்பா பண்றது, வேலையும் பார்க்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும், அப்புறம் இங்கே வரணும். வந்துட்டு போனால் ஒரே நாளில் முடியாது. அங்கேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அதிலே ஒரு நாள் போயிடும். வந்து ஒரு நாள் 2 நாள், அப்புறம் அங்கே இருக்க வேலை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். சரி, இதுக்கு மேலே பேசின அடிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். கோயில் கூட ஃபங்க்ஷன்லையும்
மேடம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வரல, ஏன்னா அவங்க வரக்கூடாது. இவங்க தான் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பாருங்க டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க, கோயிலுக்கு வரக்கூடாதான் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? எங்க ஊர்ல அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்க ஊர்ல சைவ படைப்படி, எங்க ஊர்ல அங்க ஆடு வெட்டுவாங்க, அப்படிங்கும்போது அது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வாடி வீட்டுல இருப்பா அப்படின்னு, நீங்க கோயிலுக்கு போறீங்க, நான் எப்படி வர முடியும், நான் என்ன பண்ண போவோம், கூப்பிடாமல நீ புனி வரல அப்படின்னு சொல்லு. கூப்பிட்டு தக்காளி வரவே இல்லை, எனக்கு முடியாது வைக்காது ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் கோயிலுக்கு போயிருவீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வைக்கவும் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டா. ஸோ அதனால் தக்காளி இங்கே கிடந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்துட்டு போனோம். சரி, உங்களுக்கு என்ன, நான் சாப்பிட்டு தூங்குறது பிரச்சனையா இல்லை, கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம், சாப்பிட்டு தூங்கி. அப்படி எல்லா பிரச்சனைன்னு யாராவது சொல்லுவாங்களா? நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கி நல்லபடியாக இருமா. சாப்பிட்டு தூங்குறேன் என்ன பண்றது, பக்கத்துல இல்லப்பா, அது எல்லாத்துக்கும் கஷ்டமா தானப்பா இருக்கு. எனக்கு கஷ்டமா இங்க பாருங்க, நான் வந்து ஒல்லி ஆயிட்டேன். வந்தவன கேட்டேன், என்னங்க 10 கிலோ காலியா அப்படின்னு கேட்டா. முகம் மட்டும்தான் மெலிசு. ஓகே, நான் 1ஆம் தேதி எடுத்திருக்கு, இனி போயிட்டு பாருங்க. 1ஆம் தேதி ஜூலை 31 பார்த்துட்டு கிளம்புறாங்க அன்னைக்கு ரிட்டர்ன். அதான் சென்னையில போய் இறங்கும்போது 1ஆம் தேதி கரெக்டா ஆயிரும், முடிஞ்சு. நம்மள பாக்குறது தான் நம்ம கணக்கு. சரி, ஓகே. போன வாட்டி எப்போ தெரியுமா வந்தாங்க லாஸ்டா? ஜூன் 10 நினைக்கிறேன். ஜூன் 10 கிளம்புனீங்க. அன்னைக்கு கல்யாணம் ஜூன் 8, 9 மறு வீடு திங்கக்கிழமை, 10 வந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை கிளம்புனீங்க. ஆனா என்னைக்கு வந்தேன் அதான் சொல்லு. என்னைக்கு வந்தீங்க? எத்தனை நாள் வந்தீங்க? ஜூன் 4 வந்தீங்க. 5-6 நாள் இருந்துட்டு தான் போனேன். ஜூன் 4 வந்த உடனே அப்பவும் என்ன பார்க்க வரல, வீடை கிளீன் பண்ண போறேன், வீடை துடைக்க போறேன், அங்க போயிட்டாங்க. வந்துட்டு தாண்டி போனேன். அடிச்சுனா தெரியும். அடிச்சு பாத்தீங்களா, பேட்ச் பேக்ல எப்படிலாம் வருது அப்படின்ட்டு. ரொம்ப பாவனா அது இந்த இது வந்து வைஃப்ஸ்க்கே தெரிஞ்ச விஷயங்கள். நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. புருஷன் வந்தா பொண்டாட்டி முதல்ல பார்க்கணும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது. ஆமா, வந்தா காலையில 6 மணிக்கு வந்தாலும் 6 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருப்பா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதனால நான் அங்க போயிட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேணும் போயிட்டு ஒரு 1 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4:30 5 மணிக்கு வந்தீங்க என்ன பாக்குறதுக்கு. நான் அங்க வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணா நான் டயர்ல படுத்துட்டேன். இதத்தான் சொல்றேன். அப்ப யாரு முக்கியம் இதுல, வீடா பொண்டாட்டியா? அப்சல்யூட்லி வைஃப். அப்ப என்னதானே போது பார்க்க வந்திருக்கேன். ஆமா, அப்படி வரவே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காலைல 6 மணிக்கு வந்தா நீ அப்பதான் தூங்கிட்டு இருப்ப, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் வரல, வேற எனக்கு பேசிட்டே இருப்போம். ஈவினிங் வந்து 6 மணிக்கு ட்ரெயின். நான் ஏனி போயிட்டு அங்கே பரப்பாடிக்கு போண்டி இருக்குது, கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ உத்தரவு வாங்கிடுதேன். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நம்ம வந்து காந்தமணி கோயிலில் சந்திப்போம். வரும்போது வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை போட்டு விடுறேன், கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் நீங்களாம் நம்புவீங்க. சிரிக்கா ஏகித்திரிக்க இந்த சிரிப்பு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. சொல்லு, இவங்க சொல்றதெல்லாம் நம்பவே கூடாது. இவங்க வந்தா சொன்ன மாதிரி வந்துட்டாங்க அப்படி, அந்த மாதிரி வந்தா பாத்துக்கணும். வருவேன், இதுக்காண்டியே வருவேன். மழை வரும்னா வராம போகலாம், அந்த மாதிரி. வரேன்னா வரவே மாட்டாங்க, வந்தா பாத்துக்கணும். ரொம்ப வந்து இது பண்ணாத, வருவேன், கண்டிப்பா வருவேன். சரியா? சரி, நானும் போயிட்டு வரேன். உங்க அண்ணி வந்து வீடியோக்கு தான் வரலப்பா, அடுத்து வந்து வளகாப்புல சந்திப்போம். அவ்வளவுதான். ஏற்கனவே 9வது மாசத்துக்கு தள்ளி நகர்த்தி வச்சிருக்க வளகாப்ப சந்திப்போம். வளகாப்பு மீன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு சொல்லு. இது கோயில் வரைக்கும் அதை நான் வரதான் செய்வேன். சரியா? சரி, போயிட்டுமா, டாடா சொல்லு, பாய். சரி மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், போயிட்டு வருகிறேன். அடுத்து எல்லாத்தையும் சந்திப்போம். எங்கள் அண்ணி இங்கே தான் கலந்த மட்டும் தான் இருக்கா, நீங்கள் வந்து வேணால் பார்த்துட்டு போங்க. கேட்குற ஆள்லாம் பக்கத்தில் பார்த்துட்டு போங்க. டாடா, பை பாய், see you and love you all.